ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினில் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் தான் உணர்ந்தெட்டே. குருபரானந்தா சாமிகள், வெங்கட்ராம சாமிகள் இருவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் அவர்களுடைய அருள் எனக்கு இன்று கிடைக்கும் என்று நம்பி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் அதிகமாக மேடையில் பேசியெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏதோ பேசுவேன். இதில் ஏதாவது குறைகள் கூட இருக்கலாம். அந்த குறைகளை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். அந்த குறைகளை எனக்கு சுட்டி காட்டினா கூட மிகவும் சிறந்தது. இதை நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு இடத்துல நான் உணர்ந்தேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சமையல்கார் ஏதோ ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவர் சொல்லும் பொழுது, ஐயா தயவுசெய்து என்னுடைய நிறைகளை மட்டும் சொல்லாதீர்கள், என்னுடைய குறைகளை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் அவர் உச்சத்திலே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 22 பேர் 22 கல்யாண மண்டபத்தில் சமையல் செய்வார். எதனால் இதை சொல்கிறேன்னா, குறைகள் சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை. இங்கு வருகிறவர்கள் உண்மையான குறைகளை சொல்வார்கள். அதுதான் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் ஏதாவது என்னுடைய கருத்துக்களில் தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டினால் அது என்னுடைய வாழ்க்கைக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் இந்த குறைன்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன கதை மாதிரி ஞாபகம் வருது. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு போயிட்டு சொல்கிறார், அந்த நோயாளி, என்னுடைய உடம்பெல்லாம் வலிக்குது ஐயா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்கள். அந்த எதுவோ டாக்டர் செக் பண்ணுறாரு. கடைசியில் அவர் தொடுறாரு, ஐயா நீங்கள் தொடங்கும்போது எனக்கு வலிக்கலை, மறுபடியும் மறுநாள் வான்ட்டு நிறைய செக் பண்ணிவிட்டு அவருடைய விரலில் பார்க்குறாரு, ஆள்காட்டி விரலில் ஒரு புண்ணு இருக்குது. அந்த புண்ணு அவர் உடம்பை தொடும்போதெல்லாம் அவருக்கு வலி தெரியுது. அது மாதிரி புண்ணாக நாம் இல்லாமல் அடுத்தவர்களுடைய குறைகள் பார்க்காமல், அதை அந்த உடம்புன்றது உலகம். உலகத்தில் குறை நிறைகள் தான் இருக்கும். ஆனால் குறைகளையே பார்த்து கொண்டு இருந்தால் அது எவ்வளோ பிரச்சனை. அதனால் குறைகள் முறையாக சுட்டி காக்கிறது சரி. அதனால் எப்பவுமே அந்த குறையை சரியாக சொல்லும் பொழுது திருந்துவதற்கும் மறுபடியும் ஏதோ பேசுவதற்கும் வாழ்க்கையில் கூட அது ஒரு உபயோகமாக இருக்கும். சொன்னால் நான் சும்மா குறை சொல்கிறேன் அப்படின்றத விட்டுட்டு சொல்லணும் அப்படின்றது அதிலேருந்து ஒரு அனுபவத்தில் உணர்ந்ததை இங்கே சொல்ல விரும்பினேன், சொன்னேன். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பரமானந்தம். நம்ம ஆனந்தம்னு சொல்கிறோம், சந்தோஷம்னு சொல்கிறோம். இதுக்கு ஏன் பரமானந்தம்னு ஒரு டாபிக் வச்சாங்க? இப்போது 2 விதமானது. ஒன்று வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று சொல்கிறோம், மன நிறைவுன்னு சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஏதாவது ஐயா சொல்லிவிடுவார். இருந்தாலும் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் புரியுதுங்களா? ஒரு பொருளை அடைந்தால் சந்தோஷம், எதுவுமே வேண்டான்னு விட அது மன நிறைவில் போகும். அப்போது இந்த பரமார்த்தத்தில் அனைத்தையும் விட்டுட்டு நமக்கு ஆதியாக ஒன்று இருக்குது, நம்மளுடைய உள்ள ஆத்மாவாக, அது பரமாத்மாவிலேருந்து நம்முள்ள ஜீவாத்மாவாக வேலை செய்கின்றது. அதை அறிந்து கொள்ள முயற்சி வேண்டும். அப்போது பரமானந்தம் என்று சொல்லும் பொழுது 2 விதமாக எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் நமக்கு அந்நியமான பொருள்களை விட்டுட்டு நம்முள்ள இருக்கின்ற ஆத்மாவை, அதற்கு மேல்பட்ட ஒரு பொருள் இல்லை என்பதை அறிவது தான் பரமானந்தம். இப்படி எடுத்துக்கணும். அதுதான் அந்த விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டும் விடாத லட்சணைன்னு சொல்லும் பொழுது ஒரு மாம்பழ இது சொல்லுவாங்க. இப்போ நான் மாம்பழம் சாப்பிட்டேன் என்று சொல்கின்றோம். அப்போ மாம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற மேல் தோல் கொட்டெல்லாம் சாப்பிட்றோமா? கிடையாது. அதில் உள்ள சதை பகுதிகள் தான் சாப்பிட்றோம்.
அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும்பொழுது இந்த விஷயங்கள், இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற, அதான் மித்யான்னு சொல்கிறேன்ல, நம்ம அனுபவத்தில் இருக்கின்றதை அனைத்தையும் விட்டுட்டு அந்த பரமாத்மாவை, ஆத்மாவை எப்படி அடையணும் சொல்கிறது கூட தவறு. ஏன்னா ஏற்கனவே அது வந்து நம்ம உள்ளே இருக்கிறதுனால அறியணும் இல்லை உணரணும் அப்படி தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம வழக்கத்தில் வந்து அடையணும்னு எதுக்கு சொல்கிறோன்னா புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறோம். அது வந்து அடைய வேண்டியது முடியாது. ஏன்னா ஏற்கனவே அது நம்ம உள்ளே தானே இருக்குது. அதை போய் எங்கே போய் தேடி போய் நீங்கள் அடைய போகிறீங்க. அதனால் அறிஞ்சால் போதும். சரி, அது அறிவதற்கு தான் இந்த வேதங்கள், நிறைய புத்தகங்கள் நம்ம நாட்டில் வந்து எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய அனுபவத்திலும் அறிவுக்கும், அந்த அறிவு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய போன பிறவியினுடைய கர்மா வினை அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு குருவும் அந்த பிரமாணமும் அறிவும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னால் அது மறுக்கவும் முடியல. எப்படின்னா, நான் இங்கே நிறைய பார்த்துருக்கேன். எதுவுமே படிக்காதவர்கள் வருவார்கள், 4வது 5வது படித்தவர்கள் தெளிந்த நாணத்தோடு பேசுவாங்க. டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி முடித்தவங்கள்லாம் எனக்கு புரியலப்பான்னு எழுந்து போயிடுவாங்க. இது நான் வந்து குறையாக சொல்ல, இது அந்த நம்ம செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு. அதுதான் அந்த அறிவு கூட, நம்ம யாரை குருவாக ஏற்றுக்கிறோமோ, எதை ஃபாலோ பண்ணுறோமோ, நம்ம போன பிறவியில் செய்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு அறிவு. இது என்னுடைய உடன்பாடு. அது அது கரெக்டாக ஏற்றுக்கணுன்றது அவங்களுடைய விருப்பம். அதனால் இப்போ உள்ள ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம, இப்போ இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கும் போது நம்ம உள்ளம் இருக்கணும்ல, இதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ தூணிலும் இருப்பான், துரும்பில் இருக்கும்பொழுது நம்ம உடம்புல இருக்க மாட்டாரா? அதனால தான் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொள்ளவில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னிலே இருந்து இருந்து யான் அறிந்து கொண்டேனே. இப்படி அது உள்முகமாக இன்னொரு பாட்டு கூட சொல்லுவாங்க, எண்ணாயிரத்தாண்டு தவம் செய்யணும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை, உள்நாடி உள்வழி நோக்கில் கண்ணாடி போல் கலந்திருப்பானே. இதை கூட ஒரு கொஞ்சம் அந்த கதை கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் கூட இது கேட்குறது மிகவும் நல்லது. கடவுள் வந்து இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நான் என்னுடைய அதாவது அவங்களுடைய துன்பத்தை தீர்க்கணும் அப்படின்னு வந்து கீழே இறங்கி வராரு. வந்தோடனே மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போய் அவங்களுடைய கவலைகள் துன்பங்கள் சொல்கிறாங்க. அவரால் முடியல. சரி, ஓடி போய் கோயிலில் ஒளிஞ்சிக்கினார். அங்கேயும் விடலை, மக்கள் துரத்துறாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு ஒரு குகை உள்ள போய் உட்காந்துனார். அங்கேயும் மக்கள் தேடி வந்து இவங்களுடைய இந்த கவலை அந்த கவலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்களெல்லாம் முடியாதுன்ட்டு போய் கைலாயத்தில் உட்காந்துனார். அங்கேயும் விடலை மக்கள். சரி இவங்களாந்து எப்படியாவது விடு பண்ணுன்ட்டு சந்திர மண்டலத்துக்கு போனார். சந்திர மண்டலத்தில் மனிதன் தேடிக்கின்னு போயிட்டான். அப்பாச்சி சூரிய மண்டலம் இதெல்லாம் போயிட்டு தேடிட்டு வந்து அவருக்கே புரியல. தெருவில் கஷ்டமாக நடந்து போகும்பொழுது எதிர நாணி வரும்போது இவருடைய குறைகளை சொல்கிறார். என்ன சாமிகள், நீங்கள் எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறத அந்த மனிதருக்குள்ளே ஒளிஞ்சிக்க, அவங்க அதை தேட மாட்டாங்க, அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே அதுதான் நிஜம். நம்ம உள்ளே இருக்கிறத நம்ம தேடுறது கிடையாது, தேடவும் மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய ஞானம் வந்து கடவுளை வந்து தொலைவில் பார்த்து பழக்கம். அதுக்கு பேர் பரோட்ச ஞானம்னு சொல்லுவாங்க. தொலைவுலையே பார்க்குறது. அபரோட்ச ஞானம்னா அது வந்து உள்ளே நம்மளை பார்க்குறது. இப்படி அந்த கதைகள் வாயிலாக சொன்னாலும் எந்த இதில் சொன்னாலும் நம்மளுடைய மனம் வந்து, ஏன்னா அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறது. இது கிடைக்கும் அது கிடைக்கும் எது கிடைக்கும். கடவுள் வந்து நம்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் தருவார். நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுக்கறதுக்கு, நீ ஒன்று வேண்டுன அப்படின்றதுக்காக கொடுக்கறதுக்கு, அவர் இப்போ ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் லஞ்சம் வாங்குற மாதிரி உன்னுடைய வேண்டுதல் வாங்கிக்கணும் அவர் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம அனுபவிக்க போகிறோம். இது தெரியாமல் இங்கே அதுதான் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, கோயில் உலானிலான், கூடத்து உலானிலான், மண்டபத்து உலானிலான், வேடத்து உலானிலான், வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்திலிருந்து முக்தி அருள்வாரே.
இது அதாவது இது வந்து நெகட்டிவ் மாதிரி தெரியும். அது கோயில் உள்ள இருக்கிற மட்டும் கடவுள் கிடையாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. கோயில் இருக்கும் கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலை. அதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அங்கே இருக்கிறதும் கடவுள் தான்ப்பா, உன் உள்ள இருக்கிறதும் கடவுள் தான். அதுதான் அப்படி தான் சொல்கிறாங்களே வழியா, ஐயோ நான் கோயிலை கும்பிட மாட்டேன் கொள்ள மாட்டேன். வாய்ப்பு இருந்தால் கும்பிடுங்க, ஆனால் கும்பிட்டு தான் ஆகணும்னு கட்டளை கிடையாது. அதுக்காக கும்பிடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கும்போது அங்கேயும் தானே இருக்கார். அதனால தான் கோயில் உலானிகளான், கூடத்து உலானிகளான், மண்டபத்து உலானிகளான், இது 3 ஈஸியாக புரிஞ்சுருக்கும். வேடத்து உள்ளன்னா நான் உத்ராட்சம் காவி போட்டு விபூதி வைக்கிறத பற்றி தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சம்பிரதாயம் பழகிட்டோம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் வச்சு தான் ஆகணும். ஒரு கோயிலுக்கு போனால் கூட அது நான் நிறைய பார்ப்பேன். ஒரு பயங்கர கூட்டமாக இருக்குது, அந்த ஐயரால் வந்து விபூதி குங்குமம் கொடுக்க முடியலன்னா ஐயோ நம்மளுக்கு எதுவும் பறி போயிடுதுன்னு நினைக்காது. அது நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. முடியலன்னா அதையே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக நினச்சிக்கின்னு நம்மளுக்கு இன்றைக்கி கடைகளை இது கெட்டது நடந்துடும் அது நடந்துடும் அந்த பக்குவத்தில் கூட. ஏன்னா கடவுள் வந்து நீக்க மறந்து உள்ளே இருக்கிறாருன்றது புரிஞ்சுக்கின்னு அதுக்கு தான் செயல்படணும். இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, வானத்துக்குள் ஈசனை தேரும் மருளார்கள், தேனுக்குள் இன்பம் சிவப்பா கருப்பா, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தால் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. இப்போ வானத்தில் போய் அப்படி ஐயா சாமி அப்படின்னு தேடுறீங்க, கோயிலில் தேடுறீங்க, இங்கெல்லாம் தேடுறீங்க. அவர் வந்து அது மருளன்னு சொல்ல, அது அது சாதாரண ஆரம்ப நிலையில் அப்படி இருந்து தான் போகணும். ஏன்னா எல்கேஜி யூகேஜி அப்படி படிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்தது மேலே போகணும். ஆனால் அப்படியே நீ வந்து தேடுறீங்களே, தேனுக்குள்ளே இருக்கிறது இன்பம் சிவப்பா கருப்பா. தேனுக்குள்ளே வந்து ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லை, இனிப்பு இருக்குது இல்லை, அதுக்கு சிவப்பா கருப்பா. அது மாதிரி நம்ம உள்ள ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருக்கிறானே அப்படின்ட்டு இவ்வளோ விளக்கங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆனந்த நிலை, அந்த பரமானந்த நிலை அடையிறதுக்கு இதெல்லாம் அவங்க அனைத்தையும் விட்டுடுன்றாங்க. அதுதான் இந்த உலக வாழ்க்கையை, அதுக்கு வந்து விவேகம் முக்கியமாக தேவைப்படும். அப்போதைக்கு வைராக்கியம், அதுக்கு அடுத்தது சம தம சட்க சம்பத்தி. அந்த சமதமன்றதில் சமம் தமம் உபரமதி திதிக்ஷா, அப்போதைக்கு சமாதானம் சிரத்தை. இதுக்கு அடுத்து தான் நம்ம மோட்சத்துக்கு போகணும். அப்போது நம்ம மதத்துலேயும் மதம்னு சொல்லக்கூடாது, இது தவறு. ஏன்னா சனாதன தர்மம்னு சொல்கிறது கூட நம்ம சொல்லாமல், நம்மளுடைய இந்தியாவில் என்ன சொல்கிறதுனா, மோட்சத்துக்கு ஒரே அழகான வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனநிறைவு தான் மோட்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மனநிறைவு வரணும் பொழுது இந்த ஆத்மா பரமாத்மாவை கூட போய் இணையிறதுக்கு அந்த எண்ணங்கள் தேர்ப்படும். அப்போ தான் இந்த நான் சொன்னேன்ல விவேகம். அந்த விவேகன்றது என்னென்னா, எது சத்தியமான பொருள் எது அனித்தியமான பொருள் அப்படின்னு பிரித்து பார்க்குறது. அது இப்போ சத்தியமான பொருள் வந்து முக்காலத்தில் இருக்குது, இப்போ இருக்குது, இதுக்கு முன்ன இருந்தது, இனிமேல் இருக்க போது சத்தியமான பொருள். அதுக்கடுத்து அசத்தும் ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது நாம் காணும் பொருள்கள், அனைத்து பொருள்களும் நம்ம காணுகின்ற பொருள்கள் அனைத்தும் வந்து அனுபவத்தில் இருக்குது, ஆனால் காணாது போயிடும். அது என்னையே நான் உதாரணம் சொல்லலாம். நான் குழந்தையாக இருந்தேன், இப்போ வளர்ந்தேன், இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் நான் வந்து காணாத போயிடும். இதுக்கு வந்து அந்த இடமும் தேசமும் காலமும் அளித்திருக்குது. அதனால தான் காலமாகி விட்டார்னு சொல்கிறாங்க. என்ன, அந்த காலத்தில் இல்லை இப்போது, அதனால தான் காலமாகி விட்டார்னு. அதுதான் இடம் தேசம் காலம். அந்த காலத்தில் இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன். இப்போ தேசம்னு சொல்லும் பொழுது நான் வந்து இந்த 5 அடி 6 அடி உருவத்தில் வந்து இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கேன். இந்த வெட்ட வெளி வந்து எனக்கு இடத்த கொடுத்துருக்குது. அதே நேரத்தில் என்ன செய்யுதுன்னா, இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எங்கள் வீட்டில் இல்லை. இதுக்கு முன்ன அதான் முன்ன சொன்ன மாதிரி, இதுக்கு முன்ன இருந்தேன், இப்போ இருந்தேன், இனிமேல் இருக்க போகிறதில்லை. இது புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது எது அப்போது அனைத்துமே, இப்போ இந்த வீடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுதான் இந்த பஞ்சதசியில் சொல்லும்போது சந்தோஷத்தை பற்றி சொல்லுவார். இந்த சந்தோஷன்றது எந்த விதமான சந்தோஷமாக இருக்கட்டும், நான் இப்போ பார்த்து வந்து பரமானந்தம், நான் சந்தோஷத்துக்கும் பரமானந்தத்துக்கும் வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த விதமான சந்தோஷமாக இருந்தாலும் அது துக்கம் கலவாத சந்தோஷம் இருக்காது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள்.
ஒரு வீடு கட்டுற, நல்லா கட்டுற, கொள்கிற, செழுமையாக இருக்குது, வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க, அப்போயும் வந்து உனக்கு துக்கம் வந்துடும். இல்லை ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆகிடும், துக்கம் வந்துடும். அதே போல் ஒரு பையனையோ மகளையோ வந்து படிக்க வைக்கிற, கொள்கிற, செய்கிற, அவங்க சொல்கிற பேச்சு கேட்கலாம், துக்கம் வந்துடும். அதுக்கு மேலே ஒரு பெரிய துக்கம் இருக்குது. அதெல்லாம் வந்து மேடையிலலாம் சொல்லக்கூடாது. அது என்ன அந்த வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகள் வரக்கூடாது. நீங்களே புரிஞ்சுங்க அது. அதனால் அதுதான் இந்த சந்தோஷம் வந்து அதே போல் ஒரு பொருளை வந்து நம்ம அடைஞ்சிருக்கும்போ, ஒரு வீடு அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்க. சரி, இந்த ரெடில்ஸே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, இந்த தமிழ்நாடே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து இந்த உலகத்தையே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்பவும் நம்மளுக்கு அதுக்கு மேலே சந்திர மண்டலம் வேணும், சூரிய மண்டலம் வேணுன்றத அதுதான் எந்த காணப்படும் பொருள்கள். அதுதான் அந்த காணப்படும் பொருள்கள் அனைத்துலேயும் வந்து நீ நிறைவு அடைய முடியாது. அதில் கூடவே துக்கமும் கலந்துருக்குன்றதுக்காக தான் அது ஆத்மா பரமாத்மான்னு சொல்லும்பொழுது, அந்த ஆத்மாவில் வந்து அது நம்மளுடைய சுயஸ்வரூபமாக இருக்கிறதுனால அதுதான் நம்ம டெய்லி நாடுறோம், தேடுறோம். எங்கே போகிறீங்க, என்ன வேணும்னா எனக்கு இன்பம் வேணும், சந்தோஷம் வேணும். ஆனால் எங்கே கிடைக்குதுன்னா வெளியே கிடைக்கிற பொருளில் நிச்சயமாக கிடைக்காதுன்றது புரிஞ்சிக்கிட்டு தான் இந்த வேதாந்தம். வேதாந்தன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க, வேதாந்தம்னா அது என்ன பெரிய தேவையில்லாத வேதாந்தம் பேசுகிறாங்களே அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. வேதாந்தன்றது நம்மளை பற்றி சொல்கிறது தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அது புதுசாக வேறு ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. வேதாந்தன்றது நம்மளுடைய சுயஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சுயஸ்வரூபத்தை நம்ம டெய்லி பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். இதில் யாருக்கும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அதுதான் இந்த அவஸ்தாத்திரைய விவேகம்னு சொல்லுவாங்க. ஜாகிரத நிலை, சொப்பன நிலை, சுழுத்த நிலை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு பேர் வந்து ஜாகிரத நிலை. இதுதான் விழிப்பு நிலை. அதுக்கடுத்தது நம்ம கன உலகத்தில் போகிறோம். அங்கே ஒரு உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுக்கடுத்தது அந்த காரண சரீரத்தில் வந்து நம்ம ஒடுங்கும் பொழுது அந்த மனம், உடம்பு எதுவுமே தெரியாது. அங்கே வந்து உனக்கு ஏழைனும் தெரியாது, பணக்காரனும் தெரியாது, ஆணும் தெரியாது, பெண்ணும் தெரியாது. அதுதான் நம்ம அந்த உண்மையான பிரம்மஸ்வரூபத்தை வந்து டெய்லி அனுபவித்தாலும் அது அஞ்ஞானத்தில் அறிவு, அதாவது அறியாமையில் அதுதான் அந்த மாயினுடைய ஒரு பெரிய விஷயம். என்னென்னா நம்மளை அஞ்ஞானத்திலே வச்சுருக்கோம். அது விட்டு வெளிவரதான். அந்த மாயைக்கு வந்து 2 விதமான சக்தி. ஒன்று ஆவரண சக்தி, ஒன்று விஷேப சக்தின்னு சொல்லுவாங்க. ஆவரண சக்தின்னா அது எப்பவுமே நம்மளை மறைச்சிடும். இப்போ கூட நான் கூட பேசிட்டு வெளியே போனேன், இப்போ எங்களுக்கு இது வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை கொள்ளணுன்னா அந்த மனம் மறுபடியும் அந்த துக்கத்துக்கு போயிடும். இது வந்து அந்த மாயினுடைய அவது விஷேப சக்தின்றது அனைத்தையும் பிரித்து காட்டும், பேதங்களை காட்டும். ஒவ்வொருத்தரையும் பேதங்களை பிரித்து காட்டணும். இதெல்லாம் நீக்கிட்டு, ஆனால் நம்ம தூக்கத்தில் டெய்லி உணர்ந்தாலும் அது வந்து விழிப்பு நிலையில் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த தியானம் சொல்கிறாங்க. அந்த தியானம் சொல்லும்பொழுது அதில் தவம் வரும். தியானம் தவம் 2 வந்து இந்த அந்த மனதை வந்து செம்மைப்படுத்துது. அதுதான் அது சித்த சுத்தின்னு சொல்லுவாங்க. அது இதில் கூட பகவத்கீதையில் கூட அழகாக சொல்லுவார் கிருஷ்ணர். 20 விரோதமான குணநலங்கள் வேணும், சும்மா வந்து சுத்த சித்தி வந்துடாது. இப்போ டாக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கருத்து சொல்கிறார், நீ எக்ஸசைஸ் பண்ணு, ஒரு வெயிட் லிஃப்டிங்க ஏதோ கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. முதல்ல 1 கிலோ தூக்கி பார்க்கலாம், அப்போ 2 கிலோ 5 கிலோ இம்ப்ரூவ் பண்ணிக்கினே போகிறாங்க, 10 கிலோ 15 கிலோ. அதே போல் சுகருக்கு நீ ஒரு 5 கிலோமீட்டர் நடன்னா எடுத்தோடனே 5 கிலோமீட்டர் நடந்துட முடியாது. ஒரு 6 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். அதே போல் இந்த மனத்துக்கு கூட அந்த தியானம் அது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. இப்போ தியானத்தில் போய் உட்கார்ந்தா அந்த மனம் வந்து அதில் இருக்குது, எதுமற்ற நிலையில் இருக்குது அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு போகிறது பயிற்சியில் தான் வர முடியும். முதல்ல அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அந்த நற்குணங்களை வகுத்துக்க சொல்கிறாங்க. நற்குணங்கள்லாம் பொறாமை இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு கொடுக்கறது ஈகை அது மாதிரி வரும்போது இந்த மனம் வந்து சத்துவ குணத்துக்கு வரும் பொழுது, இந்த தியானமும் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பேசிக்கின்ற அந்த மித்தியா எது ஜகத்து மித்தியா அப்படின்றது தெரிஞ்சுக்கிற போது, ஜெகத் மித்தியா பிரம்ம சக்தின்றது அது என்ன புரியுதா? ஜெகத் மித்தியா, இந்த உலகன்றது மித்தியா, மித்தியானா காணாது போக போகிறது, பிரம்மன்றது எப்படி இருக்குன்ற அறிவு. அந்த 2த்தையும் கலந்து பார்க்கறதுக்கு தான் ஞானமும் வேணும். ஒரு யோகம் மட்டும் செய்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த பிரச்சனை ஞானம் இல்லைன்னும் பொழுது அது செய்துட்டு வெளியே வரும் பொழுது மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து நிறைய அது விளக்கங்க சொல்லிக்கினே வராங்க, எக்கச்சக்கமான விளக்கம். அதுதான் இது இப்போ நான் சொன்னது அவஸ்தா திரைய விவேகம், அதை திருஷ்ய விவேகம்னு சொல்லுவாங்க.
திருக் திருஷ்ய விவேகம், அப்பாதி பஞ்சகோச விவேகம், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுக்குன்றதுக்காக அவங்களால ஆன வரைக்கும் முயற்சி பண்ணி பல புத்தகங்களை எழுதுகிறாங்க. இந்த திருக் திருஷ்ய விவேகம்னா, திருக்குன்னா பார்ப்பவன், திருஷ்யன்னா பார்க்கப்படும் பொருள், இப்படி ஏற்றுக்கலாம். அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள். இப்போ நான் உள்ளே வந்து ஒரு பொருள் வந்து அது திருக்காக இருக்குது, பார்ப்பவனாக இருக்குது, அதுதான் வந்து அந்த ஆத்மா, அதுதான் சாட்சியாக இருந்து அனைத்தையும் அது பரமாத்மா வந்து ஜீவாத்மாவாக இருக்குது. நம்ம உள்ள தான் வந்து அது திருக்கு பார்ப்பவன். பார்க்கப்படும் பொருள்லாம் எந்த பார்க்கப்படும் பொருளும் வந்து அது எது பார்க்கப்படும் பொருளோ, எது அனுபவத்தில் இருக்குதோ அது வந்து நிச்சயமாக மாறுதல் கூடியது, அதாவது மாற்றத்துக்கூடியது. ஏன்னா அழிஞ்சிடும்னு சொல்கிறது கூட தவறான வார்த்தை. எதுவும் வந்து அழிய போகிறது கிடையாது. ஏன்னா வந்து பிரம்மத்திலேருந்து வந்தது தான் அனைத்தும் மறுபடியும் பிரம்மத்திலே ஒடுங்க போகிறது தான். அதனால் மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற கருத்து வந்து உள்ளே வாங்கிக்கணும். அதே போல் இந்த பஞ்சகோஷம் ஏதாவது சொல்லும் பொழுது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள். கோஷன்றது மறைப்பு. இந்த ஃபஸ்ட்டில் வர இந்த அன்னமய கோஷம் வந்து ஸ்தூல சரீரத்திலும், அதுக்கு அடுத்து 2, 3 வந்து சூட்சும சரீரத்திலையும், இது கடைசியில் வந்து காரண சரீரத்திலும் வரும். அது கொஞ்சம் விளக்கணுன்னா, இப்போ அன்னமய ஸ்தூலன்னா இப்போ நம்ம எலும்பு, சதை, மஜ்ஜை இதெல்லாம் நம்ம உடம்பு வந்து நேரடியாக பார்க்குறோம், இதுக்கு பேர் ஸ்தூல உடம்பு. அதுக்கு அடுத்தது இந்த சூட்சும உடல் பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரன்றதை வந்து அது வந்து சூட்சுமம் தான். இப்போ இருக்குதுன்ட்டு அது யாரும் மறுக்க முடியாது. இருக்குதுன்றது யாராவது மறுக்க முடியுமா? இப்போ மனசு இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. புத்தி இல்லைன்னு மறுக்க முடியுமா? சித்தம் ரெக்கார்ட் பண்ணுது, எப்போ பார்த்தது மறுபடியும் எடுத்து கொடுக்குது, அதையும் மறுக்க முடியாது. அகங்காரம், அது அகங்காரம் அல்லேருந்து தெரிஞ்சுது. அதில் 2 விதமான அகங்காரமாக பிரிப்பாங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடம்பும் மனசும் நான் நினச்சி பேசுகிற அகங்காரம் ஒரு அகங்காரம், நம்ம அதிலே தான் வாழ்வோம். இது 2த்தையும் விட்டுட்டு ஒரிஜினல் அகங்காரம் தான் அந்த ஆத்மா, அதுதான் நம்ம உள்ளே இருக்குது. அது வந்து பரமாத்மாவோ எப்போ அது வந்து அதுதான் அந்த இதுக்கு அனுபவத்துக்கு போகிறதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம கேட்டுக்கணும். 2 விதமான வச்சுக்கணும். அதாவது உடம்பும் முக்கியம். ஏன்னா இந்த உடம்புல இந்த உயிர் இல்லைன்னா மனம் எதுவும் வேலை செய்யக்கூடாது. மனம் வேலை செய்யலாம், எப்படி ஆண்டவனை அடையிறது? இப்போ அங்கேயும் ஒரு கருத்து வேறுபாடு வரும். இப்போ மனம்ன்றது அடையணுன்னா இறைவனை, அதாவது அந்த பரமாத்மாவை அறியணுன்னா அப்போ மனம் பெருசா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அது அப்படி எடுத்துக்கூடாது. மனன்றது வந்து சித்த சுத்தி அடைந்து, அதாவது அது செயல்பாட்டு சத்துவ குணத்தில் இருக்கும் பொழுது அது அறியறதுக்கு உதவுது. அப்படி எடுத்துக்கணும் வழியும் அங்கே மனம். ஏன்னா மனம் வந்து ஜடம். மனத்தில் வந்து இந்த வந்து அந்த பரமாத்மாவின், அதாவது அதனுடைய ஒளிப்பட்டு பண்ணும்போது தான் அது சிதாபாசகன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளேருந்து வேலை செய்யுது. அதுலேயும் உள்ளே வந்து நிற்கிறது கூடஸ்தன்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையும் நிற்குது, கூடஸ்தனாக இருக்குது. அப்போது அந்த பரமாத்மாவை அறியறதுக்கு இவ்வளோ முயற்சிகள் பண்ணிக்கினே இருக்கணும். முயற்சிகள்ன்றது சும்மா வந்துடுமா? அதான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒரு இது எடுக்கணும்னா எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், கொள்கிறோம் உடம்புக்கு. அப்போ உடம்பு ஒரு முக்கியம். ஏன்னா உடம்பு இல்லைன்னா இப்போ உயிர் கிடையாது, இந்த மனசும் கிடையாது. ஆனால் இந்த மனசு கொண்டு தான் கடவுள் அறியணும். அதனால் உடம்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் உடம்பார் அழியார் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்கள், அந்த உடம்புக்கு 6ன்னு ஒரு விகுதி கொடுக்குறாங்க. அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். உடம்பார் அப்படின்னும்போது 6ன்னு சேர்த்தாவே அதுக்கு வேல்யூ அதிகம். அப்போது உயிரார் அழிவார் 2 படம் அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ திடம்படம் மெயினானும் சேரணுன்னா இந்த உடம்பு வந்து அந்த அது பேரில் இருக்கணும். ஆனால் அது பேரில் பற்றாக இருக்கக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு நோய் வருது, எதிர்பார்க்காத வந்துச்சு, சரி அது நம்ம பிராரப்த கர்மையால் வந்து கர்மாவால் வந்தது. அந்த பிராரப்த கர்மான்றது அது 3 கர்மா சொல்லும் பொழுது சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னா, இந்த சஞ்சீத கர்மான்றது நம்ம ஏற்கனவே மூட்டையாக சேர்த்து வச்சுக்குது. அதாவது நல்லது கெட்டது 2ம் அது சஞ்சீத கர்மா இருக்குது. அதில் இருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு இப்போ நம்ம பிறந்திருக்கோம். இதுக்கு பேர் வந்து பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மான்றது எப்படியாப்பட்டவங்களும் அனுபவிச்சு தீரணும். அதனால்தான்
இப்போது எனக்கு வந்து இது இந்த பார்ட்னர் வாய்ச்சார், எனக்கு வந்து இந்த மனைவி வாய்த்தது, இந்த வந்து மக்கள் வாய்த்ததுன்னு சொல்கிறது வந்து தவறான கருத்து. எப்படின்னா நம்மளுக்கு என்னவோ இதுதான் கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது உனக்கு வந்து அந்த மனசில் வந்து ஒரு நிறைவு கிடைக்கும், ஒரு இது கிடைக்கும். எனக்கெல்லாம் இப்படி வந்துச்சு, எனக்கெல்லாம் இப்படி வாய்த்ததுன்னு சொல்கிறதுக்கு அது வந்து நம்ம தேடிக்கும் தான். யார் கடவுள் வந்து தனியாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து பாகுபாடோடு யாருக்கும் இப்படி அப்படி இருக்கலாம் அவர் எதுவும் செய்யலை. அப்போது கர்மான்றது காலங்காலமாக வருதுன்னு பொழுது அப்போ இன்னும் ஒரு கேள்வி கூட வந்துடும் அங்கே. இப்போது ஒரு செயல் செய்தால் தானே கர்மா. அப்போது செயல் செய்கிறதுக்கு உடம்பு வேணும். அப்போ உடம்பு மின்னியா கர்மா மின்னியா, இப்படி ஒரு சிக்கல் வரும். அப்போ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா வேதத்தில் கர்மா வந்து நீங்கள் அனாதின்னு எடுத்துங்க. அனாதின்னா பிரம்மத்தோடு அது கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த அனாதிக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து தோன்றியது, ஆனால் எப்படி தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் அனிர்வச்சனையும் ஒரு வார்த்தையில் அழகாக சொல்லுவாங்க. இதை வந்து வார்த்தையால் விளக்க முடியாது. அதனால தான் இந்த அந்த அழகாக இது அந்த உடம்பு கூட ஹேண்டில் பண்ணுறது கூட வந்து நான் சும்மாவே இருப்பேன் அப்படின்லாம் கூடாது. இப்போ நம்ம ஒன்றும் போய் ஒரு மிஸ்டர் மெட்ராஸோ ஏதோ வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம உடம்பு இன்னொருத்தருக்கு துன்பம் இல்லாமல் ஏதோ சின்ன சின்ன எக்ஸசைஸ். ஆனால் நம்ம இந்தியாவில் பண்ணுறதே கிடையாது, யாரும் எதுவும் செய்யறது கிடையாது. எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கின்னு இது சரியில்லை அது சரியில்லை. உணவுகள் கூட இந்த உணவு சரியில்லை அந்த உணவு சரியில்லை இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போடுறான். இதையும் மண்டையில் போட்டு குழப்பிக்கின்னு இப்படி சாப்பிட்ணும் இத்தனை கிராம் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. பசியத்தான் சாப்பிடுங்க, தூங்குங்க நல்லா. இந்த உணவை இப்போ இந்த கொக்கோ கோலாவை பற்றி போடுறாங்களோ உலகம் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். கொக்கோ கோலா சாப்பிட்றாங்க. எதையோ ஒன்று ஒரு நாள் ஆசைப்பட்டால் சாப்பிட்டு போயேன். ஐஸ்கிரீம் கூட ஒரு கல்யாணத்துக்கு போனால் நல்லா தான் சாப்பிடுங்களேன். என்னவோ இது வேண்டாம் நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன். அவள் இத்தனை லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். இதெல்லாம் யார் சொன்னாங்க? மூளையை விட நம்மளுக்கு ஏதாவது வேலை செய்ய போகுது. மூளையை விட கடவுள் யாராக இருக்காங்களா? பசி எடுத்தால் நீங்கள் சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க. இதை விட்டுட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்காங்க. இந்த உடம்பு பேரில் அதிக பற்று வைக்கும்போது என்னன்னா அதில் நிறைய நான் கூட வந்து இதுக்கு போயிடுவேன். இந்த டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது பண்ணும்போது இது இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு அது நிறைய ரிசல்ட் கொடுப்பாங்க. உண்மையாக எனக்கு நிஜமாக எதுவும் தெரியாது. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. அதுவே ஒரு பெரிய மனசில் வந்து குறைபாடு ஏற்பட்டு நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது நம்மளே வந்து ஒரு நோயை க்ரியேட் பண்ணுறோம். நல்லா இருக்கும்போது எதுக்கு அந்த நல்லா இருக்கும்போதே போய் டெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு லெவல் வச்சு மாத்திரைங்களை போட்டு எல்லாரையும் இந்த சமுதாயத்தில் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. உடலில் குறைபாடு இருந்தால் போய் டெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. நல்லா இருக்கும்போது மாஸ்டர் செக்கப் அதுக்கு பேர். இது மாஸ்டர் செக்கப்பில் யார் இது எவ்வளோ நிர்ணயிக்க முடியும்? எனக்கு இவ்வளோ பிபி இருக்குது, இந்த உலகத்தில் இருக்க 900 கோடி மக்களுக்கும் 900 விதமான உடம்பு தானே, 900 கோடியான மனசு தானே. என் உடம்பு வந்து ஒருத்தருக்கு இருக்க மாதிரி இருக்குன்றது நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதுக்கு யார் அவங்க? அது எனக்கு ஒன்றும் புரியல. இது இவ்வளோ போட்டு நிர்ணயம் பண்ணிவிட்டு ஒருத்தர் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் பேசியிருந்தார். எனக்கு 10 சுகர் ஏறிச்சு, தூக்கி குப்பையில் போடியா ஏன் இது பேரெலாம் பேசுகிறேன். 10 சுகர் ஏறிச்சுன்னா ஒரே நாள் ஒரு நாள் உணவு வித்தியாசமாக சாப்பிட்டா 10 ஏற போகுது, கம்மியாக சாப்பிட்டா அது இறங்க போகுது. இப்படி கால்குலேட் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கூடாது. அதனால் உடம்பு பேர்லேயும் அக்கறை இருக்கணும். அந்த உடம்பு இருந்தால் தான் அந்த மனசு வந்து வேலை செய்யும். இல்லைன்னா இப்போ உடம்புலேயே பிரச்சனை இருந்தால் மனசு எப்படி ஆரோக்கியமாக வேலை செய்யும்? அப்போ அந்த மனசு ஆரோக்கியமாக செய்யலைன்னா இந்த இறைநிலைக்கு அந்த எப்படி போகணும், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி தவம் பண்ணணும், எதையும் பண்ண விட்டாது பண்ணிவிடும் உடம்பு. அதனால் உடம்பும் பார்த்துங்க, அது ஓடுற வரைக்கும் ஓடும். இவனுக்கு பிறக்கும்போதே இவ்வளோ காலம் நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்காக வந்து நான் எடக்கா சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடுவேன் அப்படிலாம் போகக்கூடாது. அதுவும் தவறு. அது வந்து கரெக்டான பொசிஷனில் போயிட்டு உடம்பை எடுத்துன்னு போகணும். அந்த உடம்பை எடுத்துக்கின்னு போகும்பொழுது இந்த மனசும் அதில் வந்து வேலை செய்யும். மனசு வந்து வேலை செய்யும்போது தான் அதுக்கு அந்த மனசு இல்லைன்னா இப்போது நம்ம அந்த இறைவனை அடைய முடியாதுன்னு ஏற்கனவே எதுக்கு சொன்னேன்னா அதுதான். இவர் கூட ஒரு அழகான கதை சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்லுவார். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டும் பொழுது என்ன செய்கிறோம், நிறைய சாரம்லாம் போட்டு அந்த வீடை கட்டிக்கினே போகிறோம். ஒரு 5 அடுக்கோ 10 அடுக்கோ கட்டுறோம். கட்டி முடிச்சு பூசி வேலை பண்ணிக்கினே வந்து கீழே மொத்த சாரத்தையும் எடுத்து போட்டுடுறோம். அதே போல் இந்த உடம்பு வந்து அந்த வீடு பேர் அடைவதற்கு துணையாக இருக்குது. ஆனால் சாரம் இல்லைன்னா அது வீடு கட்ட முடியாது. அதே போல் இந்த உடம்பு இருந்தால் தான் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும், அந்த அந்த பரமாத்மாவை அடைய முடியுன்ற கருத்து உள்ளே வச்சுக்கணும். ஆனால் ரொம்ப அது பேரில் பற்று வைக்கக்கூடாது. அதுதான் பற்றுன்றது எப்படி வருதுன்னு சொல்கிறாங்கன்னா,
இருமையில் மனசு நாட்டம் போகும்போது தான் பற்று வரும். அதுதான் ராகத்வேஷம்னு சொல்கிறாங்களே, விருப்பு வெறுப்பு வரும்போது பற்று அது பேரில் அதிகமாகிடும். நீ அந்த நடுநிலைமையிலேருந்து அதை பார்க்க கற்றுக்கணும். அதுக்கு தான் விருப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, ஒருத்தரை பற்றி அவங்களுடைய கெட்ட குணங்கள் தெரியாது. அதே போல் ஒருத்தர் இப்போ நான் யாரையோ ஒருத்தர் வெறுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கட்சிகள் ஃபேஸ்புக்கெல்லாம் கூட அப்படி பார்க்கலாமே, ஒரே அடிமைகள் மாதிரி வாழ்வாங்க. நம்ம ஆத்மா வந்து சுதந்திரமானது, அது அவங்களுக்கு தெரியல. ஒரு அடிமையாகவே வாழ்வாங்க. ஏதோ ஒன்றத்தை பிடிச்சிப்பாங்க. அது சாமியாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், எதையோ ஒன்று பிடிச்சிட்டு அவங்க எதை செய்தாலும் இவங்க கரெக்டுன்ற ஒரு அடிமை வாழ்க்கை வாழக்கூடாது. அது வந்து சரி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிறது வந்து சுதந்திரமானது. அது முதல்ல புரியணும். இது சுதந்திரமாக இல்லை, 3 வேளை சாப்பாடு வேணும், நல்ல துணி வேணும், இருக்குது இடம் ஒன்றா. நம்ம ஜெயிலில் இருக்கலாமே, அதுவும் ஒன்று தானே. அது வந்து ஒரு அடிமை மாதிரி அந்த அடிமை இருக்கக்கூடாது. அதே போல் ஆத்மா வந்து பரிசுதந்திரமாக இருக்கணும். அதனால தான் ஆத்மா சொல்லும்போது இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, அருமீன் ஈசனோட ஆயினும் அருமீன் ஆசை அருமீன்கள், ஆசைப்பட வரப்பட ஆய் வரும் துன்பங்கள், ஆசை விட ஆனந்தமான எது சொல்கிறாங்கன்னா, கடவுள் பேரில் கூட அந்த அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆசை அதுக்காக கடவுளை கும்பிட மாட்டேன் அப்படி அந்த கணக்கு கிடையாது. அளவுக்கு மீறி எதுவும் போகாதீங்க. அளவுக்கு மீறி போகும்போது என்ன ஆகும்? இப்போ நிறைய பேர் அது கண்டபடி ஒரு 10 நாள் சாப்பிடாது இருக்குது, 20 நாள் சாப்பிடாது இருக்குது. இதெல்லாம் எந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க? எந்த இறைநீதி உங்களுக்கு வகுத்து கொடுத்தது? இருங்க, ஒரு நாள் கூட உபநாசம் இருங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ உடம்பு கற்றுன்னு கடவுளை குறை சொல்கிறது. கடவுளை நான் இவ்வளோ கும்பிட்டேன், அவர் எதுவுமே செய்யலை, அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோமோ உடம்புக்கு இப்போது அது பிரச்சனை தான். இது அதே போல் நம்ம இப்போ செய்கிற கர்மங்கள் ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க. அது வந்து பிற்காலத்தில் வந்து சஞ்சீத கர்மமாக மாற்றப்பட்டு அதிலேருந்து மறுபடியும் புறாப்படுவோம். இதெல்லாம் இந்த கர்ம வினைகள் எடுத்துட்டா தான் உனக்கு பிறவியல்னு சொல்கிறாங்க. அப்போ கர்ம வினை எப்படி இருந்தால் 2 சொல்லுவாங்க. அதுதான் நிஷ்காமிய கர்மம், காமிய கர்மம்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை செய்யும்பொழுது அதில் வந்து நிஷ்காமிய கர்மமாக செய்யலாம், பற்று இல்லாத செய்யணும். இப்போது பசங்க இருக்குது, கொள்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீ படிக்க வைக்க வேண்டியது, அவங்கள வளர்க்க வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, அதெல்லாம் வந்து ஒரு கடமை. ஆனால் அவங்க இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்றது நீ தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ போகிறாங்க. அங்கே போய் பற்று வச்சுக்கின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்க நடக்கணும். ஒரு சமையல் கூட லேடிஸு கோச்சிக்கு போகிறாங்க, கோச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி இல்லை, நம்ம சொல்கிற மாதிரி தான் செய்யணும். இருக்கட்டுமே, அவங்க ஒரு நாளைக்கு செய்யிட்டு போகணுமே, அந்த பக்குவம் கூட வராது. எதனாலன்னா பற்று. அந்த சமையலறை விட்டு வரது கூட வெளியே முடியாது, அந்த அளவுக்கு பற்று. அதனால் எல்லாத்தையும் வெளியே விட்டு வந்தால் அதுக்கு பேர் தான் வந்து பரமானந்தம். அதாவது 2 விதம். நான் இப்போ சொல்லி நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மித்யாவில் இருக்கின்ற அனைத்தையும், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் விட்டுட்டு போயிடணும். ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற அதுக்கு மேலே எந்த சக்தியும் இல்லை, அதுக்கு மேலே அறியக்கூடிய பொருள் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து அதை உணரணும்னா அதை பற்றிக்கணும். அப்படி போகணும். பற்று விட்டுட்டேன் என்னென்னு கடவுளையே கும்பிடுறது விட்டுறக்கூடாது, அப்படியும் போகக்கூடாது. இது இந்த உலகத்தில் வந்து நிறைய பற்று வச்சு அதுலேயும் போய் மாட்டிக்கூடாது. இப்படி நிறைய அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கினே போகிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் என்னென்னா அது அந்த விபரீத ஞானம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூட சொல்லுவாங்க, நானாபாசம்னு சொல்லுவாங்க. நானாபாசம்னா இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் நிதித்தியாசனத்தில் இருக்க மாட்டேன். அது சிரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்லுவாங்க. சிரவணம்ன்றது கேட்டல், மனன்ன்றது அதை பற்றி சிந்தித்தல். நிதித்தியாசனம்னா அதிலே நிலைத்து இருக்குது. இப்போ நான் கேட்டேன், கொண்டேன், தெரிஞ்சேன், ஆனால் அதில் இருக்கிறேன்னா இல்லை. ஏன்னா மறுபடியும் அந்த மாயை வந்து என்னை வெளிச்சு போயிடும் வெளியே. அதுதான் மனிதனுக்கு மட்டும்தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, சாய்ஸ். நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய, கெட்டதையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து மனிதனுக்கு தான் இருக்குது. ஒரு நாய்க்கோ ஒரு யானைக்கோ எதுவும் கிடையாது. அதுக்கிட்ட போய் ஒரு நாய்க்கிட்டோ ஒரு குரங்குக்கிட்ட வந்து நீ யாருன்னு சொன்னால் அது நாயின்னு சொல்ல தெரியாது, குரங்குன்னு சொல்லுது. மனிதனுக்கு மட்டும்தான் மனிதன்றது தெரியும். இந்த 6வது அறிவு கொடுத்து நல்லது கெட்டது நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மனம். இப்போ நான் கூட ஒரு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ பார்த்துருக்கேன்னா அதில் அதே போல் பேப்பர் எடுங்களேன், நிறைய கொள்ளை வெட்டு குத்து தான் அதிகமாக போடுறாங்க. எதனாலன்னா அந்த நெகட்டிவில் தான் மைண்டு நம்மளுக்கு அதிகமாக போகும். அதை புரிஞ்சுக்கினாங்க, அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கினாங்க. அதை உடச்சி எறிஞ்சு நம்மளுக்கு வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அந்த நியூஸ் எடுத்தால் கூட பாருங்கள், நீங்கள் நிறைய அந்த கெட்டதையே திருப்பி 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 சொல்லுவான்.
மைண்டு வந்து அதில் மனிதர்களுக்கு வந்து போகும். அதுதான் மைண்ட் இட் செல்ஃப் இஸ் ஏ நெகட்டிவ் பர்சன் ஓஷோ. அது எப்போவுமே நெகட்டிவ் வந்து ஈஸியாக பிடிச்சிக்கும். நல்லது பிடிக்குதுன்றது நம்மளுக்கு அதுதான் இந்த அபியாசங்கள், இது மாதிரி சத்சங்கங்கள் இது கேட்குறது மட்டும் இல்லை, அதை வீட்டில் உட்காந்துக்கணும் மறுபடியும் ரீகால் பண்ணுறது. அதுதான் நிதித்தியாசனம்னு சொல்கிறது. அதாவது இப்போ நான் சொல்கிறது சப்த வடிவத்தில் இருக்குது. இந்த சப்த வடிவத்தை விட்டுட்டு அந்த அர்த்த வடிவத்துக்கு போகணும். அது என்ன அர்த்தம் அப்படின்ட்டு போய் அதுலேயே மூழ்கி அதை ரீகால் பண்ணும் பொழுது அதுதான் அந்த நிதித்தியாசனம் பழகிறது தான். அதுதான் திடப்பிரஜைன்னு சொல்கிறாங்க. அதில் போய் நிற்கணும். அது ரொம்ப கடினமான பயிற்சி. சரி, இந்த பிரிவில் எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ அடுத்த பிரிவில் வரட்டுமே. ஆனால் முயற்சி பண்ணுறது நம்ம கையில் தான். அதான் நல்லது கெட்டது நம்ம தான், மனிதனுக்கு தான் அந்த சாய்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இந்த சொன்ன பாரு, அது மாதிரி விலங்குகளுக்கு அதுதான்றது தெரியாது. இப்போ ஒரு யானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பலம் அதுக்கு தெரியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். யானையினுடைய பலம் தெரிஞ்சால் ஒரு சின்ன கம்பியில் ஒரு கம்பி போட்டு கட்டி வைக்கிறான் சங்கிலி, அது ஐயோ அதுதான்ட்டு நம்மளுக்கு கட்டி வச்சுக்கிறாங்கன்ட்டு வெளியே போக முடியல. மனிதன் அப்படி கிடையாது. அழைத்து தூக்கி போட்டு போகக்கூடிய பலம், சக்தி, அந்த மனோசக்தி அனைத்தும் மனிதனுக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு அதில் போகிறது கிடையாது. அது இப்படி நிறைய அபியாசங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் மறுபடியும் அந்த மனம் வந்து நெகட்டிவ் போகாமல் பார்த்துக்கிறதுக்கு இது சத்சங்கள். இன்னொன்று நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்கள். இப்போ எவ்வளோ பேசினாலும் வெளியே போகும்பொழுது நிறைய பேர் பழக்கம் வழக்கம், இப்போ நிறைய தொழில் ரீதியாக பழக்கம், அவங்களுடைய வியாபார ரீதியாக பழக்கங்கள், அங்கே வந்து சரியாக இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அங்கே போய் இதெல்லாம் பேச முடியாது. இதெல்லாம் பேசினா அங்கே தொழிலும் பண்ண முடியாது. ஆனால் தொழில் பண்ணோம், பணம்ன்றது நிச்சயமாக தேவை, அதை சம்பாதிச்சேன். ஆனால் பணம்ன்றது இட் இஸ் நெசசிட்டி, பட் இட் இஸ் நாட் த லைஃப். பணன்றது வாழ்க்கைக்கு வந்து அத்தியாவசியம் தான். ஆனால் அதுவே வாழ்க்கைன்னு நினைக்கிறது. இப்போ பணத்தை வச்சுக்கிறவங்க எல்லாம் சாதிச்சிட்றாங்களா, இல்லை பணம் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணம் அதிகமாக போக அவங்களுக்கு வந்து துன்பங்கள் தான். அதனால் பணம்ன்றது சம்பாதிக்கணும். அது வேதாத்திரி கூட ஒரு இடத்துல வேதாத்திரி மகரிஷி கூட அழகாக சொல்லுவார். பணம் இல்லைன்னா 2-3 விதமான ஆப்ஷன் சொல்லுவார். பணம் இல்லைன்னா ஒன்று பிச்சை எடுக்கணுன்னுவார், இல்லைன்னா யாராண்டாவது போய் கையேந்தி நிற்கிறது பிச்சை எடுக்கணுன்னுவார். அப்படி இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன சொல்லுவார்னா எதுவும் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கணுன்னுவார். அதனால் பணன்றது வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள் தான். ஆனால் அது வாழ்க்கை நினச்சிக்கின்னு இப்போ நம்ம வீடு இப்படி ஒரு வீடு இருந்தால் 10 வீடு வேணும். வீடு வாங்கிட்டோன்னா அடுத்த வீடு கம்பேர் பண்ணுறது, ஐயோ நம்ம வீடு அது மாதிரி இல்லையே. எதுலேயுமே வந்து மன நிறைவு வராது. அதுதான் சொல்கிறது. இந்த மித்தியா பொருள்களில் வந்து நீ ஒன்று அடைஞ்சால் கூட அது உடனே இன்னும் ஒன்று தேடும். அதனால தான் வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபமாக இதை நம்ம தூக்கத்தில் எதை அனுபவிக்கிறோமோ அந்த பரமானந்த சுகத்தை வந்து விழித்துன்னு இருக்கும்போது அனுபவிக்கிறதுனா அதுதான் வள்ளலார் கூட அழகாக சொல்லுவார். பசித்திரு தனித்திரு விழித்திருன்றது அது தவறுதலாக புரிஞ்சுக்கினாங்கன்றது என்னுடைய கருத்து. பசித்திருன்னா சாப்பிடாதீருன்னு சொல்லலை அவருக்கு. அப்படி இருந்தால் அவர் ஏன் அவ்வளோ பெரிய அன்னம் ஆலயங்கள் அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் அணையா அடுப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்க போகிறார், அன்னதானங்கள்லாம் ஏற்படுத்தியிருப்பார். இவங்க மக்கள் அது தவறாக அப்படிங்க. பசித்திருன்னா அது இல்லை, கடவுளை நோக்கியே பசித்திரு, அவர் பற்றியே எண்ணங்கள் அதன் பேர்லேயே இருக்கின்றது. அது அப்போதைக்கு தனித்திருன்னா இப்போ இவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் தான் வந்து அந்த இறைநிலையிலே இருக்கிறேன் அப்படின்றது ஒரு தனிமை நிலை இருக்குது. அந்த விழிப்பு நிலைன்றதுன்னா எப்பவுமே அதிலே விழித்து அந்த இதுலேயே அந்த பிரம்மத்திலேயே அதிலேயே மனசு வந்து இது இப்படி தான், இதெல்லாம் மித்தியா, நம்ம இந்த சொரூபத்திலே இருக்கிறோம் அப்படின்னு கண்டினியூவாக நினைக்கும் பொழுது அது வந்து தன் வசப்படாது. தான் நிதித்தியாசனம் கூட சொல்கிறது. நிதித்தியாசனம் சொல்கிறது பலவிதமாக பல மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நிதித்தியாசனத்துக்கு மக்கள் போகிறதுக்குள்ள கேட்டுருவாங்க, அனைத்தும் முக்கால்வாசி பேர் புரிஞ்சுக்கிருப்பாங்க. ஆனால் அது மறுபடியும் வீட்டில் போய் தப்பாக ரைட்டான அலசி ஆராயத்துக்கு கூட பண்ண மாட்டாங்க. அதையும் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அந்த நிதித்தியாசன பக்குவத்துக்கு போகும்பொழுது இந்த பரமானந்தத்தை அடையலாம். அதே போல் இந்த சந்தோஷங்கிறது சொன்னேன்ல, இந்த உலகத்தில் காணப்படும் பொருள்கள்லாம் ரொம்ப துன்பத்தை தரும் அப்படின்னா அதுக்காக எதையுமே வச்சிருக்கக்கூடாது. வீடு வேணாம் விட்டுடணும், மனைவி வேணாம் விட்டுடணும், மக்கள் வேணாம் விட்டுடலாம் அப்படிலாம் இல்லை. அதில் வந்து ஒரு செய்ய வேண்டிய கடமைகளை தான் இந்த கீதையில் சுதர்ம தர்மம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கடமை அர்ஜுனுக்கு உபதேசிப்பார் இல்லை, அவருடைய கடமையை வந்து அவங்க வந்து அதெல்லாம் செய்யறதில் தவறு இல்லை. ஆனால் அது வந்து முறையான அது வந்து தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க.
அதுதான் வந்து தர்ம வழியில் சம்பாரித்து அந்த பொருளை ஈட்டி இன்பத்தை இன்பத்தை அனுபவிக்கூடாதுன்றது கூட தப்பு. நல்ல உணவு சாப்பிட்றது, நல்ல துணி போடுறது, அதெல்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அளவுக்கு மீறி போனால் அது வந்து நெசசிட்டி வேறோ, லக்ஸரி வேறோ. ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கும் போது அது இப்போ உணவு, உடை, வீடுன்றது தேவை. அதுக்கு மேலே அது உள்ளே வந்து எக்கச்சக்கமான ஆடம்பர பொருள்கள் குவிக்கும்போது அது வந்து லக்ஸரி ஆகிடுது. அந்த லக்ஸரி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காலத்து உலகத்துக்கு அது நெசசிட்டியாக மாறிடுச்சு. இது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அப்படின்ற பக்குவத்துக்கு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள். அவங்கவுங்க சக்திக்கு இருந்தால் வாங்கலாம், அதை பற்றி இல்லை. இல்லைன்னா கூட கடன் வாங்கிட்டு எதையா ஒன்று குறை சொல்லிக்கணும். அந்த வீடு வாஸ்து சரியில்லைன்றது. நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா ஒரு 50 லட்ச ரூபாயில் வீடு கட்டுறோன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அப்படி 5 லட்ச ரூபா லோன் வாங்கினா கரெக்டு. 50 லட்ச ரூபாய்க்கு 40 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டு அப்போ அது வாஸ்து சரியில்லைன்றது என்ன கருத்து? அங்கே தவறுதல் தான். இப்படி இந்த தவறுகள் இந்த மித்தியா பொருள்களில் வந்து அதிக பற்று வைக்குது. மித்தியா பொருள் தான் சொன்னல, மித்தியா பொருள்னால் நமக்கு வேறாக உள்ள பொருள். இப்போ இந்த மைக் இருக்குது, நான் வேறு அது வேறு. இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உடம்பு கூட நான் கிடையாது. அது யாரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏற்றுக்கிறதுக்கு. இந்த உடம்பு கூட நான் கிடையாது. ஏன்னா இப்போ எங்கேயா ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன்னா இது நான் என்னுடைய உடம்புன்னு தான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய உடம்புன்னு சொல்லும்பொழுது இந்த உடம்பு வேறு, நான் வேறு தானே. இன்னொரு இடத்துல வந்து நான் நடந்தேன், நான் போனேன், அந்த நான்றதை யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு இடத்துல வந்து அந்த மகங்காரன்றது என்னுடையன்றது யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து ஒரு சிக்கல் ஏற்படுது, எது நம்ப அப்படின்றது. அதனால் இந்த உடம்பு மனசும் நான் இல்லைன்றது கூட புரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு நீண்ட காலமாகும். இப்போ மனசுன்றது நீ தான் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்போது அது காணாது போயிடுதில்லை. அப்போ அது கிடையாது. அதுதான் 3 நிலையில் சொல்லும்போது அந்த ஜாகிரத சொப்பன சுஷுப்தி நிலையில் சொல்லும் பொழுது இந்த 3 நிலைக்கும் மாண்டிக உபநிஷத்து கரெக்ட் தானே ஐயா? மாண்டிக உபநிஷத்தில் தானே அதுக்கு துரியம். அது 3 துரியம் ஒன்று, அது 4ஆக பிரிக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி பிரித்து காமிக்கிறாங்கன்னா, இந்த இப்போ நான் பேசின்னு இருக்கிறது, நான் பேசிங்கிறன்றதும் ஒன்று சொல்லுது. இப்போ நான் நல்லா கனவு கண்டன்றதையும் ஒன்று சொல்லுது. நான் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனும் ஒன்று சொல்லுது. ஆனால் இது ஒன்று சொன்னாலும் அது 3ல் அது கலக்கலை, அது தனித்து நிற்குது. அது வந்து சாட்சியாக நின்று அந்த 3த்தையும் பார்த்து நிற்குது. எதுவோ அதுதான் வந்து ஆத்மா, அதுதான் பரமாத்மா. அதுதான் வேதங்களில் 4 வேதங்களில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மான்னு சொல்லுவாங்க. இதில் தத்துவமசின்றது உபதேச வாக்கியம், அது நல்லா புரிஞ்சுக்கணும். தத்துவமசின்றது என்ன? நீ அதுவாக இருக்கிறாய், நீ கடவுளாக இருக்கிறாய். அது தத்துன்றது இறைவன், தூன்றது நம்ப. இது ரெண்டும் சொல்லி அதுக்கு நிறைய தத்துவபதம் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் போகும். அதுக்கு எக்கச்சக்கமான விளக்கங்கள் சொல்லுவாங்க. அப்படி தோம்பதம் அதுக்கு தனியாக விளக்கம் சொல்லுது. அசின்றது இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய். இப்போது நம்ம ஐயப்ப கோயிலுக்கு போகிறோம், யாராவது நிறைய பேர் அது அங்கே அதுதான் எழுதி வச்சுருக்காங்க தத்துவமசின்ட்டு. யாரும் பார்க்கறது கிடையாது, அது அர்த்தத்தையும் பார்க்கறது கிடையாது. ஏதோ ஓடணும் நெய் வந்து தான் வீட்டுக்கு கொடுத்தோமா அப்படின்னு போகிறாங்க. அது நீ அதுவாக இருக்கிறாய், அதுவாக நான் இருக்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். அதுவாக நான் இருக்கிறேன், நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்றது விளக்கத்தை நிறைய அது அந்த விளக்கத்தில் உள்ளே போகணும். அப்படி போயிட்ட பிறகு அகம் பிரம்மாஸ்மி வரணும். அந்த ரிக்கு சாம அதர்வன வேதத்தில் ரிக்கு வேதத்தில் தான் அந்த பிரஜான பிரம்மன்னு சொல்கிறது. எதிர்வேதத்தில் வந்து அகம் பிரம்மாஸ்மி, சாம வேதத்தில் வந்து தத்துவமசி, அதர்வன வேதத்தில் வந்து அயம் ஆத்மா பிரம்மான்ட்டு இது 4 மகா வாக்கியங்களும் சொல்கிறாங்க. இந்த மகா வாக்கியம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதுதான் அதனுடைய தாத்பரியம்னா முக்கியம். எது முக்கியம்னா இப்போ கூட நான் இவ்வளோ கருத்து பேசின்னு இருக்கேன்னா இதனுடைய முக்கியம் என்ன? பேரானந்தம் தான். பேரானந்தத்துக்காகத்தான் இவ்வளோ விளக்கங்கள் சொல்கிறாங்க. பேரானந்தன்றது என்ன? அந்த இறைவனும் நம்மும் ஒன்றுன்ற நினைக்கணும். ஒன்று நினைக்கிறது இல்லை, ஒன்றுன்றதை உணரணும். அந்த உணரும் பொழுது என்ன ஆகுன்னா அது உள்ளே போய் 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 உணர்ந்துக்கினே இருக்கும்பொழுது இவங்க அந்த நிலையை இருக்கும்பொழுது அந்த உண்மையான நிலையை நம்ம வந்து அடையிறதுக்கு, அந்த பரமானந்த நிலையை வந்து அடையிறதுக்கு வந்து நம்மளால் ஆன முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும் வாழ்க்கையில். அது நிறைய சொல்கிறாங்க. இப்போது எனக்கு கூட நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன வரும்போது ஐயாலாம் இருப்பாங்க, அவங்களாம் நிறைய படித்தவங்க. இதில் கேள்வி மேலே கேள்வி கேட்டுனே இருப்பேன்.
திட்டுவாங்க, என்ன பண்ணுங்க நாளானோட புரிஞ்சுப்பாங்கன்ட்டு. அப்போதைக்கு அது புரியும் போது என்ன ஆகுன்னா, இந்த பரமானந்த நிலையை புரியும் பொழுது அதுக்கு கூட மனம் வந்து சைலண்ட்டுக்கு போயிடும். அதுக்கு ஒரு அழகான ஓமை கூட சொல்லுவாங்க. ஒரு உப்பு பொம்மை என்ன செய்யுதுன்னா, நான் கடலில் போய் கடலினுடைய ஆழத்தை பார்த்துருவேன், கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு கடலில் குதிச்சுது. என்ன போச்சு, அது என்ன ஆச்சு, கடலோட கடலாக கரைஞ்சிச்சு. அதே போல் இந்த ஆத்ம ஞானிகள் வந்து அந்த அவங்க வந்து அறிந்தது வந்து அறிந்தது இப்படி அறிந்தேன் இப்படி இருக்குதுன்றத அவங்க வந்து விலைக்கு சொல்ல முடியாது. அந்த பரமானந்த சொல்லுது. இன்னொரு இது கூட சின்ன உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பெண் வந்து தாய் வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்களுடைய தோழிகள் 4-5 பேர் வந்து எல்லாம் நின்று இருக்காங்க, ஜன்னலாண்டு இருக்காங்க. அவனுடைய அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்காங்க. அப்போது அந்த தோழிகள் கேட்குறாங்க, நீ இது சிவப்பு கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, அவரா உன்னுடைய கணவர்? இல்லை அப்படின்னு தலையாட்டுறா போல். அவளே அந்த கருப்பு கலர் ஷர்ட்டு போட்டிருக்காரு, அவர் அண்ணா இல்லை அப்படின்னு தலையாட்டுறாங்க. அதுக்கடுத்து தலையாட்டின பிறகு உயரமாக வந்துருக்காரு, அவரான்னு தலையாட்டுறாங்க, இல்லை. அப்போது இந்த நீல கலர் ஷர்ட்டு போட்டுங்கிறாருன்னு போது அவங்க சைலண்ட் ஆகிடுறாங்க. அது மாதிரி இந்த பரமானந்த சுகத்தை அடையிறவங்க என்ன ஆகுனாங்கன்னா கடைசியில் சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்போது பேசணுன்ற எண்ணம் கூட வராது. நான் அது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய மானசீக குருவாக நினைக்கிற குருவானந்தாவுடைய கடைசி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் போதும், நான் இப்போ மௌனத்துக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு மௌனத்தில் போயிட்டார் அவர். இப்போ அதெல்லாம் எதுவும் பேசுறது கிடையாது. அப்போது அவங்க அதிகம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் என்ன சாமி இது மாதிரி நிறைய உங்களுக்கு கேட்டுக்கினே இருக்கிறமே விட்டு போயிடுறீங்களா, நீங்கள் நெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சிங்க, இதுக்கு மேலே சொல்ல வேண்டியது ஒரு அது கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது அந்த சைலண்ட்டாக மாறிடுவாங்க. இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துல வந்து எல்லாம் எட்டி பார்க்குறாங்க, அதில் என்னவோ இருக்குது, அந்த தண்ணி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு எட்டி பார்க்குறாங்க. ஆனால் எட்டி பார்த்துட்டு யாராலையும் வெளியே வந்து சொல்ல முடியல, அங்கேயும் அவங்க சைலண்ட் ஆகிறாங்க. அப்போது இந்த சைலண்ட்டாக ஆகிறதுக்கு தான் அந்த மனநிறைவு. இந்த சைலண்ட்டாக ஆகுறதுன்னா இப்போ நம்ம பேரானந்தம்னு சொல்கிறது ஆனந்தம்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க தான் சொல்கிறது. ஆனால் அது வந்து ஏதுமற்ற நிலை. ஒரு சமநிலையில் எதுவுமே இல்லாத இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ வார்த்தைங்க சொல்கிறாங்க. ஆனந்தம், பரமானந்தம், நித்தியானந்தம், சதா ஆனந்தம், யோகானந்தம். எதுக்கு இவ்வளோலாம் சொல்கிறாங்கன்னா அது ஏதும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ போட்டு. ஆனால் ஏதும் இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லையா சூன்யமான அப்படியும் எடுத்துக்கூடாது. அது நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் அந்த சூன்யம் தான் நம்ம மதத்தை சொல்கிறது சரி கிடையாது. அது பிரம்மசூத்திரத்தில் பேசும்போது அந்த பிரம்மசூத்திரத்தில் பேசும்போது சொல்லுவாங்க, அந்த மதத்தில் வந்து சூன்யம் அப்படி தான் சொல்லுவாங்க. கடைசி சூன்யன்றது கிடையாது. சூன்யன்னா நம்ம ஏன் சூன்யத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? அனைத்தையும் உடையது, ஆனால் ஏதுமற்ற நிலையில் உருவமாகவும் இல்லை, அருவமாகவும் இல்லை, எதுவுமாக இல்லை. அதுக்கு குணம் கிடையாது, நலம் கிடையாது, கலர் கிடையாது, பேர் கிடையாது, ஏதுமற்ற நிலை. ஆனால் அனைத்து சக்தியும் உள்ள அடக்கிய அதுதான் வந்து வெளிப்படும் பொழுது மாயையாக வெளிப்பட்டு அதிலேருந்து தான் இந்த நம்மளாம் தோன்றும். ஃபஸ்ட்டில் இந்த ஸ்தூல சூட்சும சரீரங்கள், ஸ்தூல சரீரங்கள், அது ஃபஸ்ட்டில் 3 குணங்கள் வெளிப்படுது. அதில் கூட சத்துவம், தமஸ், ரஜஸ். அதில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுது தான் இந்த படைப்பே ஏற்படுது. அது சமமாக இருக்கும்போது எதுவும் வரல, அங்கே ஒரு சங்கல்பம் பண்ணுது, நம்ம இப்படியே இருக்கிறோமே, நம்ம வெளியே வரணும் அப்படின்னு வரும்பொழுது தான் இந்த ஜீவன்கள் உற்பத்தி ஆகுது. இதில் இருந்து நம்ம மறுபடியும் அங்கேயே போய் ஒடுங்கணும். அது வந்து நேதி. ஆனால் இன்னொரு விஷயங்களுக்கு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம தோற்றத்தில் வந்திருக்கோம், எப்படி நம்ம வந்து இந்த பிரளய காலத்தில் வந்து அனைத்து ஜீவன்கள் ஜீவராசிகள் ஒடுங்கிட்டு மறுபடியும் வெளியே வரும் பொழுது அதே கர்மாவோடு தான் வெளியே வருது. அப்போது இந்த கர்மாவை ஒழிக்கிறதுக்கு இந்த காலத்தில் என்ன, அந்த எந்த வினை செய்யும் பொழுதும் அது வந்து ஒரு காமியத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு செய்தால் அது வந்து கர்மா வந்து மறுபடியும் நல்கர்மை வந்து புண்ணியத்தையும், கெட்ட கர்மா வந்து பாவத்தையும் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மனித உடலை ஏற்படுத்தி இப்போ நம்ம நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்கிறோம். இப்போது நான் போன பிறகு என்ன புண்ணியமோ என்ன கெட்டதோ செய்தனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்லதும் இருக்குது, துன்பம் இருக்குது. ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒருத்தருக்கு துன்பம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு இன்பம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடம்பு. அப்போ இந்த கர்மாவை டெலீட் பண்ணோன்னா இப்போ நம்ம செய்கிற ஆகாமிய கர்மத்தில் இந்த ஞானநிஷ்டைகள் சொன்னல, ஞானம் அடைந்து நிதித்தியாசனம் போயிட்டு இப்போ செய்கிற கர்மாவை வந்து நிஷ்காமிய கர்மாவே செய்யணும். நிஷ்காமிய சார்னா இப்போ நான் ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறேன்னா எனக்கு புண்ணியம் வரும்னு செய்தான் போச்சு. அது அன்னதானம் செய்தது வேஸ்ட்.
ஆனால் நம்ம அப்படி தான் செய்கிறோம். நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், இது இருக்கும் அப்படின்னு செய்கிறோம் பாரு. அங்கே செய்யும்போது அங்கே வந்து கர்மம் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று பலன் உண்டு. அந்த பலன்னா மறுபிறவியில் புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் உன்னுடைய அந்த யாத்திரை, நம்மளுடைய பயணம் எடுத்த எத்தனை பிறவி எடுத்து இளைத்தேன்னு பேசுவார் பார் மாணிக்கவாசகர். அது மாதிரி அந்த பிறவிகள் வந்து நீண்டுக்கினே போவோம். அந்த பிறவி நீக்குன்னா நிஷ்காமிய கர்மத்தில் போகிறது தான் பெஸ்ட்டு. நிஷ்காமிய கர்மம் போகிறது ஒன்றே அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம எதையுமே ஒரு செயல் செய்தால் எதையும் எதிர்பார்க்குறோம். அப்போ கூட இவ்வளோ பேசுகிறோம் கொள்கிறோன்னா நம்ம அந்த பரமானந்தத்தை அடையணும், அங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதில்ல. ஆனால் இந்த எதிர்பார்ப்புன்றதை விட்டுட்டு அந்த சுகமாக நாம் இருக்கிறோன்ட்டு புரிஞ்சுக்கணும். அது அப்போ வந்து நம்ம அந்த பரமானந்த சுகத்தை அடையலாம். இப்போ இது மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முக்கியமாக என்ன செய்யணும்னா அந்த உடம்பையும் கவனிச்சிக்கணும், இது உள்ளே இருக்கின்ற அந்த மனசையும் சரியாக வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கின்னு அந்த ஜீவாத்மா அந்த உடம்பு வந்து நல்லா இருந்தால் தான் மனசு வேலை செய்கின்றது புரிஞ்சுக்கணும். அது இன்னொரு பாட்டு கூட உடம்புனை முன்னம் இழுக்கென்று எண்ணியிருந்தேன், உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொன்றான் என்று எண்ணி உடம்புனை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த உடம்பு இல்லைன்னா எதுவும் செய்யாதுன்றது புரிஞ்சுக்கணும். அப்போதைக்கு இந்த மனசு எப்படி பண்ணணும் பொழுது அதான் சொன்னேன், 2 விதமும் வேணும், ஞானமும் வேணும். ஞானம்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து சிரவணம். இது வந்து சிரவணம்னா என்ன, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இது கேட்டு அதில் தெளிந்து இது உண்மைதான்றது ஒரு ஞானம். அது வந்து குடும்பமான அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் அதுலேயே நிற்கணும் பொழுது அந்த சித்த சுத்தி வேணுன்றாங்க. சித்த சுத்திக்கு அதுதான் இந்த மனசுக்கு வந்து இந்த தவம் தியானம் இதெல்லாம் பண்ணிக்கின்னு அந்த மனசில் வந்து அந்த கூடுமான வரைக்கும் அந்த கெட்ட எண்ணங்களை டெலீட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணங்களை சேர்க்கும் பொழுது தான் இந்த மனன்றது அதனுடைய அதாவது இந்த பரமாத்மாவை அடையக்கூடியது, அந்த பேரானந்தத்தை அடையக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த மனசு ஒன்று தான் இருக்குது. ஆனால் இந்த மனசை வந்து நம்ம மனசு நாசங்கிறதுலாம் சொல்லக்கூடாது. மனசு வந்து கடைசி வரைக்கும் இருந்து தான் இருக்கும். மனம் நாசன்றதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா மனம் வந்து அந்த மண்மனம் எங்குண்டு வாயு எங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு எங்கில்லை, மண்மனத்துக்குள் மகிழ்ந்திருப்பாருக்கு மண்மனத்துக்குள் மனோலாயமாம் என்பவர். அப்போது அந்த மண்மனம் அங்கே அந்த மனசு வந்து அவ்வளோ அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அந்த மனம் வந்து என்னதான் ஒரு ஜட பொருளாக இருந்தாலும் அது நம்மளுடைய உயிரையும் மனசையும் ஆட்டி இந்த உடம்பையும் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கக்கூடியது இந்த மனசு தான். அதை எப்படி நீங்கள் நெறிப்படுத்துறதுன்றது 2வது ஸ்டேஜ். உடம்புக்கு எடுத்துன்னு வந்து அவளுக்கு மனசுக்கு எடுத்துன்னு வந்து அந்த மனசுக்கு எடுத்துன்னு வரதுக்கு தான் இந்த 2 விதமான இது தியானம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து இது மாதிரி சத்சங்கங்களை கேட்டு சிரவணம் மனம் நிதித்தி ஆசனத்தில் நிலைந்திருக்கும் பொழுது நம்ம உண்மை சுரூபமான அந்த பேரானந்த நிலையை அதாவது பரமாத்மாவை அடையலான்னு சொல்கிறது கூட அறியலாம். அறிஞ்சிட்ட பிறகு அதிலேயே நிற்க பழகி அந்த நிதித்தியாசனத்தில் இருந்து பழகும் பொழுது அது அனுபவத்தில் நிறைய பேருக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வெளியே தெரியுது கிடையாது. அதான் எல்லாம் அவங்க வந்து அது பேய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து நன்மக்களை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தலை வணங்கி சேய் போல் இருப்பாரே உண்மை ஞானம் தெரிந்தவர் என்னவங்க. அப்போ எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா உண்மையான ஞானம் தெரிஞ்சவங்க எனக்கு ஞானம் தெரிஞ்சிச்சு என்னை போய் வந்து பாருங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. இருக்கிறவங்க இருக்க தெரியாது. அவங்க வந்து அந்த நம்ம கூட இருக்கலாம். அவங்க வந்து வெளியே அதை பற்றிலாம் பேச முடியாது. இது தெரியாதவங்க தான் வந்து நான் இந்த உடை போட்டேன், நான் இந்த கடவுளை காட்டுறேன். கடவுளை அவங்க யாருப்பா காட்டுறதுக்கு? கடவுளை அவங்கவுங்க தானே அறிய முடியும். இப்போ நான் பசி எடுத்தால் நான் தானே சாப்பிடணும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தானே மாத்திரை சாப்பிடணும். இந்த இது கூட இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க பின்னால் ஓடிக்கின்னு அவங்கக்கிட்ட அடிமையாகிக்கின்னு அவங்க என்ன சொன்னாலும் இத்தனை வழக்கு ஏற்று இப்படி ஏற்று செய், ஒரு நாளைக்கெலாம் செய், அது ஏற்றலாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து தன்னுடைய இதுக்குள்ளே வந்து ஒரு அடிமையாக ஒரு குரூப்பை வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நம்ம மனம் வந்து சுதந்திரமானது, நம்ம ஆத்மா சுதந்திரமானது. நீங்கள் சுதந்திரமாகவே இருங்கோ. இது மாதிரி செய்து இந்த தேசியாசனெல்லாம் பண்ணி இந்த பேரானந்த சுரூப நிலையை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.